वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निर्धारणम् परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रसारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण की श्रील प्रभुपाद की गुरुदेव की ताई गौर प्रेमानंदे எனக்கு வந்து பிரபுபாதுடைய வாழ்க்கை வரலாறு இது நம்ம மாற்றி எதில் விட்டால் மார்க்கா இருக்காது பிரபா வாழ்க்கை வரலாறு ஓகே கொஞ்சம் விட்டு போச்சுல்ல பார்க்கலாம் இன்னும் பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா லாஸ் ஏஞ்சல்ஸில் பிரபாது இருக்கிறது 1968 ஓகே சொல்லுங்கள் மாதாஜி என் புக் எடுத்துட்டேன் ஸோ 1969 ஜனவரி 69 ஓகே 1969 ஜனவரி மாதம் ஏன்னா நல்லா புக்கு அப்போ எழுத முடியுது அவரால் லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிளில் நல்லா புக் எழுத முடியுது அவரால் ஆனால் அவருக்கு என்ன வருத்தனா அவர் எழுதுகிற ஸ்பீடுக்கு அவங்களால பிரிண்ட் பண்ண முடியல ஓகே இப்போ பிரபாது பார்த்தீங்கன்னா 80 புக்கு கிட்டே எழுதியிருக்காரு தமிழ்லே சில நூல்கள்லாம் இல்லை இன்னும் மேக்ஸிமம் வந்துருச்சு சில நூல்கள்லாம் இன்னும் இல்லை அவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காரு அவர் இதெல்லாம் யாருக்கு எழுதியிருக்காரு சேல் பண்ணுறதுக்கு பார்த்தா எழுதியிருக்காரா நமக்கு தான் கரெக்டு நம்மளாம் படிக்கணும் சரி அதுக்கு தான் எழுதியிருக்காரு வாழ்க்கை வந்து அதுபடி நடத்தணும் ஓகே அதனால் அவர் பிரபாத் சொல்கிறார் பாருங்க 1954 நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் 5 வருஷம் நான் வானப்பிரசாவாக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தேன் 1959 சன்னியாசம் எடுத்திருக்காரு ஓகே 6வது வருஷம் சன்னியாசம் ஹரிகிருஷ்ண மாதாஜி 6வது வருஷம் சன்னியாசம் எடுத்திருக்காரு ஓகே அதனால் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வானப்பிரச லைஃப் சரி சன்னியாசம் இனிஷியலாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணார் ஓகே ஸோ 1947 அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த பேக் டு கார்டன் மேக்சின்லாம் இது பண்ண ஆரம்பிச்சார் அச்சடிக்க ஆரம்பிச்சார் 1947 அப்போ வந்து ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது அவரே தன்னுடைய காசை போட்டு இது பண்ணார் சன்னியாசம் எழுத உடனே ஸ்ரீமத் பாவம் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரோ எழுதுறாரு ஓகே 1962 ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ காசே கிடையாது அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூட அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த புக்கெல்லாம் எடுத்து வெளியிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போ காசே இல்லாதப்போ ஒரு 37 ரூபா அவ்வளோ இருக்கும் மொத்தமே அதில் ஒருத்தர் 44 ரூபாயா ஓகே அவர் என்ன பண்ணுவார்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு சொல்லுவார் நீங்கள் கோரக்பூரில் போய் கீதா பிரஸோடைய ஓனரை பாருங்கள் ஹரிபிரசாத் கூட தான் அவரை பாருங்கன்னு சொல்லுவாங்க இவர் 12 எவ்வளோ ரூபா அவனுக்கு கணக்கு பண்ணுவார் 30 ரூபா 20 ரூபா கிட்ட காலி ஆகிடும்னு சொல்லிட்டு அவர் சரி பரவாயில்லன்னு சொல்லி அப்படி போய் பார்ப்பாங்க அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணுவார் அப்போ இருந்து அந்த கீதா பிரஸோடைய ஓனரும் பிரபாதம் நல்ல ஃப்ரெண்டு அந்த கீதா பிரஸ் ஓனர் பின்னால் வந்து பார்ப்பார் பிரபாதம் நிறைய டிசைபிள்ஸ் கூட்டு வந்து பார்ப்பார் அப்போ அவர் படுத்த படுக்கையாக இருப்பார் ஆனால் 2 பேரும் அந்த பேசிப்பாங்க அழுக வரும் அவருக்கு ஓகே இதை வந்து அவர் விட்னஸ் பண்ணது வந்து அவருடைய பேரன் கீதா பிரஸ் அவருடைய பேரன் ஸோ இந்த மாதிரி அவர் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நூல்கள்லாம் வெளியிட்டதுக்கு இது பண்ணார் மெனக்கிட்டார் எப்படியாவது அமெரிக்கா வந்துடணும்னு சொல்லி அவருடைய குருமராஜ் வந்து அயல்நாட்டில் ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு சரக்கு கப்பலில் வந்து டிக்கெட் வாங்கி வர்றார் டிக்கெட்னா அவர் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க
ஆனால் அவருக்கு என்ன ஒரு பதட்டம்னா, எப்படியாவது என்னுடைய புத்தகங்கள்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ எழுதியிருக்காருன்னா 8 புக்குக்கு எழுதியிருக்காரு. ஆனால் அவங்களால அதை இது பண்ண முடியல, வெளியிட முடியல, பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கேன், ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. மேக்மில்லன் கம்பெனி வந்து அச்சிட ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ரிலீஃப். எனக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் வேணும் அவசியம் கிடையாது, மக்களுக்கு போய் சேரணும், இந்த புத்தகம் மக்களுக்கு போய் சேரணும். அதனால் நம்ம வந்து சீக்கிரத்தில் நம்ம டாய் நிப்பான் இந்த மாதிரி சில கம்பெனிலாம் வந்து ப்ராப்பராக பேசி வச்சுருந்தாங்க. ஜப்பானில் இருக்குது டாய் நிப்பான்றது, மேக்மில்லன் கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. ஓகே, பிரிண்ட் பண்ணுறதுக்கு, புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு, பர்த்கிட்ட ஆசிட்டிஸ் புக்கெல்லாம் ப்ராப்பா நம்மளுடைய ஓன் ப்ரெஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடணும் ப்ராப்பா சொல்கிறார். ஓகே, அப்போ தான் அதுக்கு சொல்யூஷன் வரும் அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய அம்பிஷன் அப்படின்றது. விற்கலையோ இந்த புக்கெல்லாம் அச்சடிக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் புக் எப்படி விற்கிது, சரியாக புக் விற்கிது இல்லையா? அதனால் வந்து புக்கு எழுதுறது நம்ம தீவிரமாக இருக்கனால எவ்ரி வீக் சண்டே மட்டும்தான் டெம்பிளுக்கு வரார். ஓகே, தமாகிருஷ்ண மகாராஜ் வந்து எவ்ரி வீக் சண்டேக்கு வந்து ஃபீஸ்ட் மெனுலாம் டிசைட் பண்ணுவார். பிறப்பா தான் சொல்லுவார், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி பிறப்பா சொல்லுவார். அதே மாதிரி தமாகிருஷ்ண மகாராஜ் ஏற்பாடு பண்ணுவார். ஓகே, சண்டே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். எல்லாம் பிரபாத வர மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. பிரபாத காருக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபாத வர மாதிரி அப்படி உட்காந்துருவாங்க. எல்லோரும் அப்படி ஓடும்போது உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் வரிசையாக உட்காந்துருவாங்க. பிரபாத போகும்போது பிரபாத தட்டிகிட்டே போகணும், தலையை தொட்டுகிட்டே போகணும். யாராவது தலையை தொடலேன்னு வச்சுக்கோங்களேன், கை இது பண்ணி போயிட்டு வரணும், உடனே அவர் இருந்து அந்த லாஸ்ட் வந்து உட்காந்துருப்பார். திருப்பி எல்லாம் இந்த மாதிரி அவங்க பிரபாத சிரிப்பார் அதை பார்த்துட்டு. ஓகே, ஸோ அதனால் ஒரு கிங் மாதிரி அவர் நடத்துனாங்க, ஒரு அரசன் மாதிரி நடத்துனாங்க. பிரபா ஹாலுக்கு என்ட்ரு ஆனோடனே கீர்த்தன் ரொம்ப அதோடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கிளர்ச்சியாக இருக்கும், அவங்களுக்கு பயங்கரமாக ஆடுவாங்க. ஒரு பிக்சரையும் பிரபா பார்த்துட்டே போவார். ஓகே, ஸோ அப்போ 2 பெண்கள் மாத்திரம் உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. எல்லா ஆண்களும் ஆடுறாங்க, பிரபாரும் ஆடுறாரு. அப்புறம் பிரபார் வந்து நீங்களும் ஆடுங்கன்னு சொல்லி பிரபார் சொல்லுவார், நீங்களும் ஸ்டெப் போடுங்க. ஸ்டெப்னு ஆடுறதுனா என்ன, இந்த மாதிரி ஆடுறது கிடையாது. அவர் பிரபார் சுவாமி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. கையை தூக்கிட்டு இந்த பக்கம் கால் அந்த பக்கம் கால் அப்படிக்கிறது, இல்லை முன்னால் பின்னால் வர்றது. ஓகே, இதுதான் அவர் பிரபா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்டெப் நீங்களும் போட்டு ஆடுங்க. சில சமயம் பிரபஞ்சிஸ்லாம் கொஞ்சம் ரவுண்டு வருவாங்க. ஸோ அதனால் பிரபாத் வந்து இந்த மாதிரி கீர்த்தனில் வந்து டான்ஸ் பண்ணணும், அதை வந்து என்கேஜ் ஆகிக்கணும், நம்ம கிளாப் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தினார். சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சு இப்போ பிரசாதம் பரிமாறுறாங்க. ஓகே, அப்போ பிரபா சொன்னார், ஃபஸ்ட்டு குழந்தைங்களை உட்கார சொல்லிட்டார். எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு உட்காரணும், அதுக்கப்புறம் வயசானவங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கிறார், சில்ட்ரன் ஃபஸ்ட் அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி தான் அப்போ இஸ்கானில் இது பண்ணோம். இப்போ தான் கொஞ்சம் இஸ்கான் நம்ம கூட்டம் வரதுனால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. குழந்தைங்க உட்காரனா இப்படி அது நிறைய இருக்குது இல்லையா? அதனால் இப்போ அது விட்டுருவோம், நம்ம அதை விட்டுட்டு பிரசாதம் கொடுக்குறோம். அதேமாதிரி வயசானவங்களையும் லைனில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போங்கன்னு சொல்லிடுறோம். அதெல்லாம் முடியுது. பட் ஆனால் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகம், சரி ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஒரு ப்ரோக்ராம்னா. கரெக்டாக நம்ம டெல்லி பாம்பேலாம் பந்தல் ப்ரோக்ராம் சொல்லி அயல்நாட்டு பக்தர்கள் கூட்டம் வந்தார். அவங்களுக்கு கூட்டம்னா என்னென்ன அப்போ எப்போ புரிஞ்சுதுன்னா சூரத்தில் வந்தோம்னா புரிஞ்சுது. ஃபுல்லாக ஊரே டிவோட்டி தான். அப்போ எவ்வளோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சாலும் எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி டெல்லியில் ப்ரோக்ராம் கல்கட்டா பாம்பேயில் வைக்கும்போது ஏகப்பட்ட பேர் 10,000 20,000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இது பாரத பூமியுடைய இது அது. அந்த மாதிரி எவ்வளோ தான் நம்மளுடைய நாட்டுடைய தலைவர்கள் வந்து இது மத சார்பு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த நாட்டுடைய தன்மையே தான். எப்படி எப்போ ஒரு சின்ன ஒரு கிருஷ்ண உணர்வு இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரத் மாதிரி வச்சாங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அல்ல மோதி வந்துடுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் பேர் வராங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வரிசையில் உட்கார வச்சு பரிமாறுறாங்க. இங்கெல்லாம் வந்து பஃபே தான். பஃபேனா இந்த மாதிரி பஃபே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் இங்கே நிற்பாங்க, சர்வ் பண்ணுவாங்க, வாங்கிட்டு போகணும் பிளேட்டில். ஸோ அதனால் இந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணார், லெக்சர்லாம் கொடுத்துட்டு
அவங்களுக்கு அசோசியேஷன் கொடுக்குறாரு. அசோசியேஷனாக சங்கம் கொடுக்குறாரு. தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து டெய்லி பிரபுபாதருடைய ரூம் போயிட்டு என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஏன்னா அவர் தான் ரன் பண்ணுறாரு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிளை. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள் லாஸ்ட் டைமே பார்த்தோம் இல்லையா, பெரிய சர்ச்சை வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய சர்ச்சு, $500 பில்லு மந்த்லி. இருந்தாலும் பிரபுபாதர் ஓகே சொல்லியிருக்கார். ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு பிரயோஜனமாகனு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வராங்க அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள் ஓப்பன் பண்ணோன்னே. சில பேர் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வராங்க, எப்படி இந்த டெம்பிள் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வராங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் புக் இஷ்யூ பண்ணுறாங்க. 8 மணி நேரம் ரோட்லேயே நின்று புக் இஷ்யூ பண்ணுறாங்க. 8 hours. ஓகே, நிறைய எவ்வளோ புக் விற்கிதோ அவ்வளோ புக்கு நல்லா சக்ஸஸ் ஆகுது. லாஸ் ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லா சிட்டியும் காப்பி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் புக் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொல்லிட்டார். லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிடி வர்ஷி எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரார். இதை வந்து மற்ற டெம்பிள்லேருந்து வந்து இங்கே வந்து கற்றுட்டு போங்க அப்படின்றார். ஓகே, எப்பயுமே பிரபுபாதர் வந்து தனியாக தான் சாப்பிடுவார். ஒரு நாள் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ் கூப்பிட்றாரு, நீ வா ஒன்றா சாப்பிட்லான்னு. ஓகே, அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாங்க, எப்படி சாப்பிட்றது சொல்லி கேட்குறாங்க. எப்படி சாப்பிட்லான்னு கேட்குறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்கிறார், சாப்பிட்றதுல எந்த விதமான ரூலும் கிடையாது. சத்தம் கொடுத்து சாப்பிட்லாம், சத்தம் கொடுக்காம சாப்பிட்லாம், உறிஞ்சும் போது சத்தம் வரலாம், அதெல்லாம் ரூலே கிடையாதுன்றார். சாணிக்கப்படி அதே தான் சொல்கிறார். சாப்பிடும்போது டீசென்சி பார்த்து ஸ்பூனில் சாப்பிடுவாங்க சொல்லி அப்படி சத்தமே இல்லாமல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா மென்று சாப்பிடணும், அவ்வளோதான். பட் ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது கையில் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நக்கிறதுக்கு யோசிப்பாங்க, இப்படி நக்கலாமா அப்படின்னு. அது எல்லாமே உறிஞ்சுறது நக்கிறது எல்லாமே அந்த 4 விதமான இது சொல்லியிருக்காங்கல்ல. சதுர்வேதாஷி பகவத் பிரசாதா ஸ்வானன்னாத்தான் ஹரிபக்த சங்கான் கிருத்வைவ திருப்தி பஜதாசதைவ வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஸோ குரு எப்படி ஹாப்பியாகிறாரு, 4 விதமான ஒரு பகவானுக்கு படைச்சி அதை ஆஃபர் பண்ணி பக்தர்கள் கொடுக்குறாங்க. அதுதான் குருவுடைய ஹாப்பினஸ். அந்த பக்தர்கள் சுவைச்சு சாப்பிடும்போது அவர் ரசிக்கிறார். ஓகே, சத்துர்விதான் 4 விதமான பர்சன். அது என்னது, உறிஞ்சிறது, நக்கிறது, ஷியூ பண்ணுறது, அதான் எல்லாமே குடிக்கிறது, இந்த மாதிரி 4 விதமாக இருக்குது. 4 விதமாக உணவு பரிமாறும் போது அதை எப்படி ஸ்பூனில் சாப்பிட முடியும்? அப்போ நக்க வேண்டிய நக்கி தான் சாப்பிடணும். கரெக்டாக? இந்த மாதிரிலாம் அது மாதிரி டீசென்சி வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். அப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா பிரபுபாதர் பேசுகிறார். ஓகே, இந்த மாதிரி நான் ஜப்பான்லேருந்து பேக் டு கார்டன் மேகசின் வருது, நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் 20,000 காப்பீஸ் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன்றார். இப்போ தான் பெரிய லெவலில் பேசுகிறான். இதனால் வரையும் 100, 200 கொடுத்துட்டான். 20,000 ஆர்டர் பண்ண போகிறேன், எனக்கு வந்து நீ கமிட்மெண்ட் கொடுக்கணும், 5000 காப்பி நீ விற்க முடியுமான்னு சொல்லி கேட்காங்க. இப்போலாம் 5000 காப்பிங்கிறது ரொம்ப ஈஸியாக சென்னையிலே அதுக்கு மேலே போகும். ஓகே, ஆனால் அப்போ 5000 காப்பிங்கிறது பெரிய விஷயம். நீ வந்து கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறார். ஓகேன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். உடனே 4 டெம்பிள் சூஸ் பண்ணுறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் தமால் கிருஷ்ண மகாராஜ், சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க், லண்டன். இதுதான் இனிஷியலாக வந்த டெம்பிள்ஸ். இந்தியாவில் அப்போ டெம்பிள்லாம் கிடையாது, இஸ்கான் டெம்பிள் கிடையாது. ஸோ பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னதுனால நான் வந்து பெரிய ஆர்டர் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ வந்து டெய்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் நியூஸ்லாம் கொடுக்குற எப்படி இந்த புக் சேல்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து முரளிதரர் பிரபு அப்படின்னு ஒருத்தவர் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவார். இந்த பெயிண்டிங் பண்ணவங்கள பிரபுபாதர் நல்லா உற்சாகம் பண்ணுவார். இந்த புக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங், கிருஷ்ணா பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த பக்தர்கள் வரைஞ்சதான். ஏன்னா இது வரையும் போது யாரெல்லாம் இந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்களோ அதெல்லாம் வந்து விண்டோ டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக லோகத்துக்கு கதவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் இந்த பெயிண்டிங் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவார். முரளிதரன் ஒருத்தர் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுறார். அது வந்து என்ன காரணம் அப்படின்னா ஆன்மீக வானம், அதில் ஆன்மீக கோள்கள், அதை வச்சு அப்புறம் மெட்டீரியல் வேர்ல்டு எங்கே இருக்குது அதெல்லாம் அவர் தான் பெயிண்ட் பண்ணுறாரு. சூப்பராக வரைகிறார். ஓகே, நம்ம பார்க்குறோம்ல இப்போ கூட இஸ்கான் டெம்பிளில் ரைட் சைடில் வந்து அந்த சைடு சுற்றி வந்தோன்னா சென்னை இஸ்கானில் ஒட்டியிருப்பாங்க மேலே ஆன்மீகம் எப்படி இருக்குது, பௌதிகம் எங்கே இருக்குது அந்த கார்டனில், அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவர் தான் வரைஞ்சார். ஓகே, பிரபுபாதர் ரொம்ப பிடிச்சிருக்காது. இப்படி தான் இருக்கும் கிருஷ்ணா கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் மேலே டாப் மோஸ்ட் பிளானட் கோலோகர்ணாவில் இருக்கிறார்.
இது அந்த பிரம்மசமிதான் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, கோலோகநாமினி நிஜதாமி தலேசதஸ்ய தேவி மகேஷ ஹரிதாம தேசதேஷு. கோலோகநாமி நிஜதாமி தலேசதஸ்ய தேவி மகேஷ ஹரிதாம தேசதேஷு தே தே பிரமாணிஸ்யாபிகதஸ்சயேன கோவிந்தமாரி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரிதாம், அதாவது கிருஷ்ணனுடைய தாம் மேல இருக்கு. அதுக்கடுத்து மகேஷ் தாம், அதுக்கடுத்து தேவிதாம். ஓகே, தேவிதாம்ங்கிறது நம்ம இருக்கிற பௌதிகளும், இது துர்காவுடைய வீடு. ஓகே, இந்த பௌதிகளும் ஃபுல்லாக எர்த்து மொத்தம் கிடையாது, பூமி மொத்தம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக துர்காவுடைய ஆதிக்கம். இதுக்கு மேலே மகேஷ் தாம். ஓகே, மகேஷ் தாம் எங்கே இருக்கு? அதுதான் அந்த கைலாயம் சொல்லுவாங்க. கைலாயங்கிறது வந்து அந்த பிரம்மஜோதி அந்த இடம். ஓகே, அதுக்கு மேலே ஹரிதாம். ஓகே, இந்த கிருஷ்ணலோகங்கிறது டாப் மோஸ்ட் பிளானட். தேவிதாமில் இருக்கவங்க எல்லாம் பௌதிகம், நித்திய பத்தா. இதை தாண்டி கிராஸ் பண்ணி போகிறாங்க இல்லையா, அதில் வந்து ஞானீஸு பக்தாஸ் 2 பேர். ஞானீஸ் வந்து மேக்ஸிமம் ஹரிதாம் மகேஷ் தாம் வரையும் போவாங்க. ஓகே, பக்தர்கள் மட்டும்தான் ஹரிதாமுக்குள்ளே போவாங்க. அந்த ஞானீஸ் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்களுக்கு அந்த அனுபவிக்கின்ற ஆசையினால் திருப்பி கீழே வந்துடுவாங்க, தேவிதாமுக்கு வந்துடுவாங்க. அதுதான் ரிஸ்க். அதில் அங்கேருந்து மேலே போகிறவங்களும் இருக்காங்க, சிவலோகத்துலேருந்து மேலே போகிறவங்களும் இருக்காங்க, கீழே வரவங்களும் இருக்காங்க. அதுதான் அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. சிவன் கீழே வர மாட்டார், ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களாம் கீழே வர மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய முயற்சினால் போகிறாங்கல்ல, அவங்க கீழே வந்துடுவாங்க. மேலே போகிறதுக்கும் பக்தர்கள் சமாசம் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், யூனிவர்சல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் அவர் டெபிக்ட் பண்ணியிருக்கார் அந்த இது பிக்சரில். ஸோ மகாவிஷ்ணு போட்டிருக்கார். மகாவிஷ்ணு உடல்லேருந்து எப்படி இந்த சின்ன சின்ன யூனிவர்ஸ்லாம் வருது, சீடு மாதிரி வருது, அதெல்லாம் போட்டிருக்கார். ஒரு சின்ன கடுகு விதை வர மாதிரி தான் வருது அவர் உடல்லேருந்து. அப்படியே அவருடைய ஒரு மூச்சு காற்று தான் இந்த யூனிவர்ஸ். அவர் மூச்சை உள்ளே இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் அவருடைய அது எங்கேன்னு வரும் அதுக்குள்ளே போயிடும். அப்போ மகாவிஷ்ணு எவ்வளோ பெருசாக இருப்பார் யோசிப்பார். பிரம்மாவோட ஆயுள் நாள் ஃபுல்லாக அவர் மகாவிஷ்ணுவோட ஒரு மூச்சு காலம், அவ்வளோதான். அவர் மூச்சு வந்து மூக்கில் விட மாட்டார், உடலில் நிறையா பகுதிகள் இருக்குது, அதுலேருந்து மூச்சு விடுவார். ஓகே, இதெல்லாம் அவர் டிபிட் பண்ணுறார். ஓகே, கர்ப்பதகசா விஷ்ணு, அவர் நாபிலேருந்து பிரம்மா வருது. அப்புறம் சொல்கிறார் பிரபாத், இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்ஸ்லாம் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் ஒரு யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்லாம் இருக்குது. அந்த ஒரு யூனிவர்ஸில் நிறைய பிளானட் கணக்கிலே வைக்க முடியாதான், அவ்வளோ கோள்கள். எர்த்துங்கிறது ஒரு பிளானட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளானட். எல்லா பிளானட்லேயும் உயிரினங்கள் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி எந்த பிளானட்லையும் உயிரே கிடையாது, எர்த்தில் தான் உயிர் இருக்காங்க, அது வந்து தப்பான விஷயம். ஓகே, எல்லா பிளானட்லேயும் உயிர் இருக்குது. ஓகே, நிறைஞ்சிருக்கு உயிர்கள், சர்வகதாஸ்தானம். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் எர்த்தே ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்குது அப்படின்றார் பிரபாத். அந்த ஒரு எர்த்து, அந்த புள்ளியில் பூமியில், அந்த பூமியில் நிறையா கண்டங்கள், கண்டங்கள் தான் சொல்லுவாங்க, ஏசியா கண்டம், ஆசியா கண்டம். ஓகே, நிறைய கண்டங்கள் இருக்குது. அதில் வந்து அமெரிக்கா ஒரு கண்டம், காண்டினென்ட். ஓகே, அந்த அமெரிக்காவில் வந்து நிறைய சிட்டி, கரெக்டாக இல்லையா, நிறைய சிட்டி. அதில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு சிட்டி. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறைய பிளேசஸ் இருக்கு இல்லையா. அந்த ஒரு பிளேஸில் நம்ம டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளில் தமால் கிருஷ்ணா இருக்கிறோம். அந்த தமால் கிருஷ்ணா என்ன நினச்சிக்கிறாரு, நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷன் நினச்சிக்கிறேன். தமால் கிருஷ்ணா அவர் ஒரு அதிசயிக்கிறாரு, பசிக்கிறாரு. ஓகே, இதான் நம்ம நல்லா பண்ணுறாரு. ஓகே, இவ்வளோ பெரிய யூனிவர்ஸு, அதுவே ஒரு சின்ன ஒரு சீடு மாதிரி மகாவிஷ்ணுட்டு வருது. அந்த யூனிவர்ஸில் ஒரு பிரம்மா இருக்கிறாரு, அதில் ஏகப்பட்ட பிளானட் இருக்குது. அதில் ஒரு பிளானட் எர்த் பிளானட். அந்த எர்த் பிளானட்டுக்கும் சன் பிளானட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1400 பெருசான் சன்னு, அவ்வளோ டைம்ஸ் பெருசான் எர்த்தை விட. இப்போ எர்த்து புள்ளி மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அது எர்த்துக்குள்ளே நிறையா கண்ட்ரிஸ், அதில் நிறையா சிட்டிஸ், அதில் ஒரு சிட்டியில் நம்ம இருக்கோம். இப்படி தான் நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, நமக்கு வந்து கர்வம் வரும்போதும் நமக்கு பெருமை வரும்போதும் பிரபாத சொன்னது நான் வச்சுக்கணும். இது விளையாட்டுக்காக சொன்னார் தமிழ் கிருஷ்ண மகாராஜா, நமக்கு இது உணர்த்ததுக்காக பிரபாத சொல்கிறார். ஓகே, லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து கோவிந்தாஸ் மாதாஜி தான் பிரபாத செக்ரட்டரியாக இருக்காங்க. உபேந்திரா வந்து அவருக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கிறார், உபேந்திரா பிரபு. பிரபாத் வந்து கோவிந்தாஸ் மாதாஜியோடைய ஹஸ்பண்ட் கௌர் சுந்தர் பிரபு வந்து ஆல்ரெடி ஹவாய்க்கு அனுப்பிச்சிட்டார். ஹவாய்க்கு போவோம், அவர் கௌர் சுந்தர் பிரபு போகவே மாட்டேனார். இல்லை நீ போ அப்படின்ட்டார். அங்கே போய் நீ வந்து புதுசாக சென்டர் உருவாக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார். ஓகே, இந்த ஹவாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக பௌதிக இன்பத்தின் உச்சம். ஓகே, அந்த மாதிரி பிளேஸ் இது. அதில் வந்து சென்டர் ஓப்பன் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கார்.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சென்டர் இருக்குது. பிரபாத் வந்து அதை நவதீப், நியூ நவதீப் சொல்லி கால் பண்ணுறாரு. நவதீப் வந்து சுற்றி வந்து கங்கை ஓடும். அது இந்த ஹவாயும் ஐலாண்டு, ஓகே, தீவு. ஸோ கௌரவ சந்தர்ப்பம் அங்கே இருக்கார். ரிலாக்டண்டாக போய் ஓப்பன் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் டெய்லி சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கார். இப்போ கோவிந்தாசி மாதாஜி சொல்கிறார், நீங்களே உங்கள் ஹஸ்பண்ட்டை போயிடுங்க, அதான் கரெக்டு, தனியாக இருக்காதீங்க, நீங்கள் தனியாக நீங்கள் வைக்க வேணாம், நீங்கள் உங்கள் கணவரோட போயிருங்கன்னு சொல்லி எனக்கு சொல்கிறார். மாதாஜிக்கு அவங்க இஷ்டமே இல்லை. இவ்வளோ நாள் செக்ரட்டரியாக இருந்திருக்கோம் நம்ம, பிரபாதம் இருக்கேன், செக்ரட்டரினா நிறைய சர்வீஸ் பண்ணலாம், பிரபாதம் விட்டு போகிறது அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவங்களுக்கு நினைச்சாலே அழுக வருது. ஓகே, அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் போகிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறார் பிரபாதம். எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, எனக்கு பிரசன்ட் சரண்டாக இருக்கணும் முக்கியம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் அந்த டெம்பிளை கிரியேட் பண்ணது உங்கள் ஹஸ்பண்டுக்கு உதவியாக இருங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். எனக்கு வந்து இன்னொருத்தர் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி புருஷோத்தம் பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறார். அந்த புருஷோத்தம் பிரபு வர வைக்கிறதுக்கு லெட்டர் போடுறார். அந்த லெட்டர் கோவிந்தாஸ் மாதாஜி கிட்டோன்னா கிழிச்சு போட்டுருவாங்கன்ட்டு இன்னொரு பிரபுவில் கையில் கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பிரபு வந்து அனுப்புகிறார். கோவிந்தாஸ் மாதாஜிக்கு வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லி ஆசை, ஆனால் பிரபாதர் வந்து நீ போ அப்படின்ட்டார். ஓகே, நிறைய கொஞ்சம் வீக் போகுது. கடைசியில் அவங்க சரி ரைட் ஓகே நம்ம கிளம்புறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. இதால் பிரபாதர் வந்து இந்த மாதாஜி ரொம்ப திட்டிருக்காங்க, ரொம்ப சிக்காக இருக்க, நீ தான் சிக்காக இருக்க. நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ இது பண்ணாலும் அவங்களுக்கு அந்த திட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. பிரபாதர் திட்டெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா தன்னுடைய அப்பா பார்க்குறாங்க. நிறைய மாதாஜிஸ் வந்து ஜோடுராணி மாதாஜி, கோவிந்தாசி மாதாஜி, இவங்களுக்குலாம் அந்த பிரபாதருடைய மறைவுக்கு அப்புறம் ரொம்ப அவங்களுக்கு பிரிவு இருந்தது. அப்பா வந்து போயிட்டான் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிரிவில் சில பேர் கேட்கறது விட்டு போயிட்டான். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்பு யாராலும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்குது. இது வந்து சென்டிமெண்டல்லாம். ஏன்னா பிரபாதருடைய அந்த அசோசியேஷன் அவருடைய புக்கிலே இருக்குது, அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அவருடைய சங்கம் இருக்குது. யாரெல்லாம் அவருடைய புக்கை படிக்கிறாங்களோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்களோ, பிரபாத் பின்னாலே இருக்கிறார், கூட இருக்கிறேன்றார். ஓகே, அது உண்மை. ஆனால் சில பேர் அந்த ரொம்ப அந்த அந்த மாதாஜிஸ் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, அந்த அட்டாச்சாக இருக்காங்க பிரபாத் மேலே. ஓகே, ஸோ இப்போ வந்து உபேந்திர பிரபு வந்து இப்போ செர்வெண்ட்டாக இருக்கார்ல, அவருக்கு ஒரு தண்டனை வந்துச்சு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. என்னென்னா இஸ்கானுக்கு வர முன்னால் அவர் வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்காரு. அதில் வந்து இந்த கேஸில் வந்து மாட்டியிருக்காரு அவர். அதனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து கோர்ட் கேஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் பிரபாத்லாம் வர்றார், பிரபாத் அழுதார். ஸோ யூஆர் கோயிங் நவுன் பிரபாத் கேட்குறாரு. எஸ் பிரபாத் அப்படின்றார். அவருடைய வாய்ஸ்லாம் ரொம்ப தழுதல் இருக்குது. ஜெயிலுக்கு போகணும். இப்போ பிரபாத் எனக்காக நீங்கள் ஒரு ரவுண்ட் ஜாயின் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாத் சொல்கிறார், நீ எப்போயும் உனக்கு தெரியணும், நான் எப்போயுமே உனக்காக சேட் பண்ணிக்கணும், உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டார். ஒரு ரவுண்டில் நீ எப்போயுமே உனக்காக நான் சேட் பண்ணுறேன்றார். ஓகே, உபேந்திர பிரபுக்கு அழுக வந்தது. ஓ நல்லா ஆரம்பிச்சிருது. பிரபாதுக்கெல்லாம் தட்டி கொடுத்துச்சு. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத, எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணை, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய கருணை. நீ வந்து ரொம்ப நல்ல பையன், நீ போயிட்டு வா, கொஞ்ச நாள் உன்னை விட்டுருவாங்க அப்படின்ட்டார். போ அப்படின்ட்டார். கிருஷ்ணாவை சேண்ட் பண்ணு, சாண்டிங்கை விட்டுறாத ஜெயிலில் அப்படின்ட்டார். உபேந்திர பிரபு வந்து அவருடைய இதயத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்கு போகுது ஜெயிலுக்கு. ஓகே, தப்பு பண்ணதாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 10 நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். 10 days தான் கரெக்டாக. அப்போ பிரபாத் சொல்கிறார், உபேந்திரா நீ இப்போ வந்து நீ ஆஸ்திரேலியா போய் பிரீச் பண்ண அப்படின்றார். இப்படி தான் ஆரம்பிக்குது, ஒரு நாளாக போயிட்டு. ஓகே, கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரபாத் என்ன பண்ணுவார், அவங்கள இன்னொரு கண்ட்ரி இன்னொரு இடத்துக்கு போகணுவார். அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், இது எப்படி நான் போகிறதுன்னு வாங்க. இப்படி தான் நிறைய பேர் அனுப்பிச்சு அவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. கொஞ்ச நாள் பிரபாத் பர்சனல் செக்ரட்டரியாக இருப்பாங்க, நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க, அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிடும். ஆனால் பிரபாத் என்ன பண்ணுவார், ஏதாவது தூரமான கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு நீங்கள் அங்கே போய் பிரீச் பண்ணணும்னா அவங்க பிரீச் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க. இப்படி தான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ரிஷிகேஷ் மகாராஜ், உபேந்திர பிரபு, முகுந்தா பிரபு, அப்புறம் ஷியாமசுந்தர் பிரபு, கௌரதாஸ் பிரபு, கௌர் சுந்தர் பிரபு, எல்லாருமே அப்படி தான், எல்லாரையும் அனுப்பிச்சிடுவார். இதுதான் அவருடைய டெக்னிக். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணவுடனே அவங்களுக்கு நிறையா முன்னேற்றம் கிடச்சிருச்சு. அவங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலாக பிரபாத் தெரியும். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சோன்னா அங்கே போய் அவங்க நல்லா ப்ரீச் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுறாங்க. அப்போ சொல்லுவார், உபேந்திர பிரபு சொல்லுவார், நான்லாம் போக மாட்டேன் ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னு சொல்கிறார், நீ போகணும் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். நான் தான் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு. இல்லை யாருனாலும் குக் பண்ணலாம், பரவாயில்ல நீ கிளம்பு அப்படின்றார்.
நீ நீ வந்து சியாட்டிலேருந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நீ பரவாயில்ல வேறு யாராவது பண்ணுவாங்க, நீ கிளம்பு அப்படின்றார். நீங்கள் ஜோக் பண்ணலையா பிரபான்னு சொல்லி கேட்பேன். நோ நோ நோ, கிளம்பு, நீ ஆஸ்திரேலியா அப்படின்றார். ஓகே, ஆஸ்திரேலியாவில் பெரிய சென்டர் வந்துருச்சு, 2 மணி நேரத்தில் வந்திருக்கு சென்டர். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்தர்கள் அனுப்பிச்சு என்ன பண்ணுறார், பிரபாத் வந்து சென்டர் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி அவருக்கு தனியான அந்த செக்ரட்டரினா அவர் நோக்கம் அணிஞ்சு சேவை பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் பிரபாத் வந்து பொறுத்துக்கிட்டு அவர் அனுப்புகிறார். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போ வந்து ஃபுல் டே ஷெடியூல். ஒரு டெம்பிள்னு எடுத்திங்கன்னா நிறையா லெபோரியஸ் ஒர்க்குன்னு டிடி வர்ஷிப் நிறைய இருக்கும். 6 வேலைக்கு வந்து பூஜை பண்ணணும். ஓகே, அபிஷேகம் பண்ணணும், காலைல ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், நிறையா இருக்குது. வீட்டில் மாதிரி கிடையாது டிடி வர்ஷிப்பு, டெம்பிளில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கிருஷ்ணர் மேலே அன்பே இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்டனாக ஆயிருட்டார். பேர்டனாக தெரியலையா, இதயத்துக்கு கடினமாக இருக்கும், அந்த மாதிரி பேர்டன் ஆகிடும், பாரமாகிடும். ஓகே, ஸோ பாரமாகிடும். அதனால் நீங்கள் கிருஷ்ணா பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சேவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவையாக தெரியும், இல்லைன்னா பேர்டன் ஆகிடும் அப்படின்றார். பிரசாதம் எப்படி ஆஃபர் பண்ணி எல்லாமே சொல்லித்தரார். ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலே போதும், இந்த உலகத்துலேருந்து போயிடலாம். ஆனால் எதுக்காக பக்தர்கள் வந்து டிடி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா, மனசு வந்து நம்ம ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஓகே, அதனால் மனசை வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆரத்தி இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். அதெல்லாம் பண்ணால் தான் மனசு வந்து கொஞ்சம் பக்குவப்படும். அதுக்கப்புறம் சாண்டிங் பண்ணணும். இப்போ வந்து மாதாஜி ஒருத்தவங்கள ட்ரெயின் பண்ணார் பிரபாத், சீலாவதி மாதாஜி. ஸோ அதனால் டிடி வர்ஷிப் இது ட்ரெயின் பண்ணார். பிரபாத் சொல்கிறார், ஃபஸ்ட்டு ஆர்த்தி மங்களாரத்தி 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் மங்களாரத்தி பண்ணிடணும் டெய்லி. விடிகிறதுக்கு 1.5 மணி நேரம் நம்ம எந்திரிக்கிறது கணக்கு கிடையாது. ஓகே, விடிகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் மங்களாரத்தி பண்ணிடணும். இப்போ 6 மணிக்கு நீங்கள் ஸ்டாண்ட் மாறும்ல இல்லையா, 6 மணினா 4:30 மணிக்கு மங்களாரத்தி பண்ணிடணும். இது வந்து டெம்பிளில் ஸ்டாண்டர்ட். வீட்டில் கொஞ்சம் முன்னப்பட இருக்கலாம், ஆனால் முன்னப்படனா எப்பயுமே ஒரு டயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். 6 o'clock டெய்லி பண்ணணும். ஒரு நாள் 6 மணி, ஒரு நாள் 8 மணி, ஒரு நாள் 10 மணி அப்படி கிடையாது. ஓகே, ஒரு டைம் வச்சுட்டு அது மேக்ஸிமம் 7 o'clock முடிச்சிடணும் மங்களாரத்தி. கிரகசா கப்பல். ஓகே, டெம்பிளில் 4:30 முடிச்சு 4:30 பண்ணிடுவாங்க. ஏன்னா டெம்பிளில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க இது பண்ணிடுவாங்க. வீட்டில் வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அதில் ரிலாக்ஸ் இருக்கு. ஸோ பிரபாத் வந்து என்ன சொல்கிறார், நம்ம மங்களாரத்தி ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டிடியை வேக் பண்ணணும். ஓகே, கை தட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஓகே, ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆரத்தியை வந்து ஆஃபர் பண்ணணும். ஆரத்தி எப்படி சொல்லித்தரார், இது ஊதுபத்தி, அப்புறம் விளக்கு, அப்புறம் தண்ணி கான்சலில், அப்புறம் கர்ச்சீஃபு, ஃப்ளவரு, இந்த மாட்டு சாமரம், அப்புறம் பீகாக் ஃபெதர், அதோடைய ஃபேன், இந்த இதெல்லாம் வச்சு இல்லை வீட்டில் வந்து நமக்கு 1-2 குறைச்சிட்டு பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, எல்லாமே பண்ண முடியல, நேரம் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கெலாம் போகணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். மங்களாரத்தி கோயிலில் வந்து 1/2 மணி நேரம் பண்ணாங்கன்னா இங்கே நம்ம எவ்வளோ நேரம் பண்ண முடியும், 10 நிமிஷம் பண்ணுறோம். அப்போ அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மாதிரி அது கரெக்டாக வச்சுக்கணும். 4-5 வச்சுட்டு டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, மங்களாரத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்து சாண்டிங் பண்ணணும். ஓகே, அதனால் இது கோயிலில் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் பிரபாத். ஃபஸ்ட்டு பெல்லை லெஃப்ட்டில் அடிக்கணும், அடிச்சுட்டு கையில் வந்து ரைட் ஹேண்டில் அப்படி ஆஃபர் பண்ண சொல்லித்தரார். எப்படி ஊதுபத்தி சுற்றுறது. ஓகே, கிளாக் வைஸில் சுற்றணும், சர்க்கிளில் சுற்றணுன்றார். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு மங்களாரத்தி முடிஞ்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் டிடிக்கு, அவங்களுக்கு படைக்கணும். இதை வந்து எல்லாருமே டிடியோட மகாபிரசாதம் சாப்பிட்லாம் எல்லா பக்தர்களும். அப்புறம் மதியம் ஒரு ஆரத்தி பண்ணணும். அப்புறம் அதோடைய ரெமினட் அதுக்கப்புறம் படைப்பாங்களா, அந்த ரெமினட்டை லஞ்சுக்கு வச்சுக்கலாம், நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 3 ஆரத்தி இருக்குது. காலையில் 3 ஆரத்தி, மதியம் அதுக்கப்புறம் 3 ஆரத்தி. ஓகே, 7 PM 9 PM ஆஃப்டர்நூன் 3 ஆரத்தி இருக்குது. 4 மணிக்கு ஒரு ஆரத்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பகவான் ரெஸ்ட் எடுப்பார். இது ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, எந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆசினி, லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்னா பகவானுக்கும் அர்ச்சா விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அர்ச்சா விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கலாம், இரும்பில் இருக்கலாம், இல்லை வுட்டில் இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், வரைஞ்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கும் பகவானுக்கும் அந்த அர்ச்சா வித்தியாசம் கிடையாது. இது வந்து உத்தம பக்தருக்கு தெரியும், உடனே அவங்க அதை பாவத்துக்கு வந்துடுவாங்க. நம்மலாம் கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லுவாங்களே, நியூ ஃபைட்ஸ், நியூ டிவோட்டீஸ்.
நமக்கு பகவானுக்கும் அந்த அர்ச்சா விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி ஆர்த்தி பண்ணுவோம். 7 முறை சுற்ற இல்லையா, 7 முறை சுற்றும், கரெக்டாக 7 முறை சுற்றும். இதுதான் நம்மளுடைய வேலை, ரொட்டீனாக ஜாப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அது புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. மெட்டீரியல் எனர்ஜிக்கும் பகவானுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லி. அதனால் உற்சாகமாக பண்ணுங்கள் இந்த ஆர்த்தியை. இது வந்து ஐடியல் ஒர்ஷிப் கிடையாது, சிலைக்கு ஒர்ஷிப் பண்ணல. இது நெப்போலியன் சிலையை வந்து வெளியே வச்சுருக்காங்க ஃப்ரான்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா காக்கா எச்சம் எல்லாம் விடும். வருஷத்துக்கு ஒருக்க சும்மா கழுவி அவருக்கு மாலையை போடுவாங்க. ஓகே, ஆனால் பகவானுடைய விக்கிரகம் அப்படியா யோசிச்சு பாருங்க. அவருக்கும் பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. ஓகே, சிலை கிடையாது, இது அச்சா விக்கிரகம், உருவ வழிபாடு. ஸோ இப்போ வந்து சீலாவதி மாதை புரிஞ்சிச்சு, ஓ இப்படி தான் ஆர்த்தி பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு பண்ண தெரில. பிரபுபாதர் சொல்லி காட்டினோடனே அடுத்த சண்டே என்ன பண்ணுறாரு, பிரபுபாதர் வந்து பார்க்குறாரு, சீலாவதி மாதாஜி பண்ணுறாங்க. ஓகே, பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாரு பிரபுபாதர். இப்போ சீலாவதி ஆர்த்தி பண்ணிட்டாங்க, மங்களார்த்தி பண்ணி முடிச்சிட்டாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், சரி திருப்பி நம்ம ஆர்த்தி பண்ணலான்றார். சீலாவதி மாதாஜி ஆச்சரியம், இப்போ தான் நான் ஆர்த்தி பண்ணேன் அப்படின்றார். இல்லை இது ஆர்த்தி கிடையாதுன்றார். இது நல்லா பண்ணலையான்றார். நம்ம நல்லா பண்ணலான்றார் பிரபுபாதர். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி எல்லா ஐட்டமும் எடுத்துடலாம், சங்கிலேருந்து தண்ணி கச்சி வெள்ளம் எடுத்துடலாம். ஓகே, கேம்பர் எடுத்துகிட்டு வாங்கினார். கேம்பர்னா என்னதுன்னு அவங்களுக்கு கேம்பர்னா என்னன்னு தெரியல. சூடன் தானே கேம்பர்னா என்ன, சூடன் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாமே இதெல்லாம் வேணுன்றார், இந்த பொருள்லாம் வச்சுக்கணுன்றார். உடனே எல்லாம் ஓடுறாங்க, எங்கே இருக்குது கேம்பர், எங்கே இருக்குது கேம்பர், எங்கே இருக்குன்னு சொல்லி ஓடுறாங்க. எங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு பிரபுபாதர் ஃப்ளவர் கேட்குறாரு. ஃப்ளவர் இந்த அம்மா இது இந்த மாதாஜி எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணல. அப்புறம் மாதாஜி மனசில் பதியல. ஃப்ளவர் கேட்டுறாரு, ஃப்ளவர் கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒன்றா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரபுபாதர் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி காட்டுறாரு. திருப்பி மங்களார்த்தி பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் டெம்பிளில் இனிஷியல் இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சீலாவதி மாதாஜி இப்போ தான் புரியுது. ஓ சொன்னாலும் புரியல. நம்மளும் பாருங்களேன், நம்ம எத்தனோட நம்ம சொன்னோம் அந்த கௌர ஆர்த்திப்பேன் எப்படி ஆர்த்தி பண்ண சொல்லி கொடுத்தோமா இல்லையா. இப்படி தான் மாதாஜி எல்லாருமே ட்ரெயின் பண்ணோம் இல்லையா. ஆனாலும் அந்த ஆர்த்தி பண்ணும்போது எவ்வளோ நடக்கிறது, எவ்வளோ பேர் தடுமாறணும், எது பண்ணணும் மாதாஜி, எது பண்ணணும், இது தெரியல இல்லையா. இதே மாதிரி ஆனால் முதல்ல இதான் ஃபஸ்ட்டு டைம் இஸ்கானை கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப அது சொல்லும் போது உடனே சீலாவதி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆர்த்தி பண்ணும்போது அது எதுவுமே பண்ணல. அப்புறம் ரொம்ப சொன்னோடனே இப்போ தான் புரியுது திருப்பி, ஓ இப்படி பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஓகே சார், அப்புறம் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஜென்மாஷ்டமி, ராமநவமி, இதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கணும், எப்படி அதை கொண்டாடணும் தான் சொல்லித்தரார். ஓகே, வைஷ்ணவ கேலண்டரை பற்றி சொல்லித்தரார். இதெல்லாம் பக்தர்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்கள. ஓ சூப்பர், ஒன்று ஒன்றா தான் கொடுக்குறாரு. ஓகே, முதல்ல வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஜெகநாதருடைய உருவ சிலையை செதுக்குங்கன்னு சொன்ன உடனே ஒரு கையில் சிகரெட்டும் ஒரு கையில் செதுக்கிட்டு இருந்தார் ஒரு பிரபுபாதர் சொல்வார், நீங்கள் இந்த சிகரெட்டை குடிக்கும்போது நீங்கள் வெளியே போய் குடிங்க, கையை கழுவிட்டு வந்து நீங்கள் செதுக்குங்க அப்படின்ட்டு. இப்படி யாராவது அலோ பண்ணுவாங்களா? இப்படி தான் ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு. ஓகே, இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு, அவர் எல்எஸ்சி சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸு சாப்பிடக்கூடிய ஒருத்தர், அவர் இருந்தார் பிரபுபாதர் கிளாஸ். எல்எஸ்சியை விட ஏதாவது கிக்கு கிடைக்குமா, எதில் கிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை விட ஒரு கிக் எனக்கு வேணும் அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்கிறார், நீ வெளியே போடா அப்படின்னு சொன்னார். இல்லை, இதோட கிக்கான ஆகிட்டு எதுனா ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம், இது நீ சொன்னேன்னா இதோட கிக் அப்படின்ட்டார். அப்புறம் அவர் டிவோட்டியாக மாறார். இப்படி தான் ஒரு பக்தராக வரார். அதனால் ஒரு ஸ்டெப்பாக என்கரேஜ் பண்ணுறார். இப்படி என்கரேஜ் பண்ண பிரபுபாதர் டெஸ்ட் பண்ணுவார். இடையில கிச்சனுக்கு வந்து ஒரு இடத்த வாயில் போடுவார். உடனே மாதாஜிலாம் கோல் பண்ணுவாங்க, பிரபுபாத் நீங்கள் கிச்சனுக்குள்ளே சாப்பிடக்கூடாது, இது பிரபுபாத் கடவுளுக்கு ஆஃபர் பண்ணல அப்படின்வாங்க. ஓ தட்ஸ் ஆல் ரைட் பிரபுபாத் சொல்வார். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரபுபாத் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக தான் என்கரேஜ் பண்ணுறார். சில சமயம் அவர் மீற மாதிரி தெரியும், மீறல ஆக்சுவலாக அவங்களுடைய தளத்தை வந்து செக் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் இப்போ முதல் நாளே போயிட்டு இந்த மாதிரி ஆர்டிலாம் இருக்குது, நீ இப்படி தான் பண்ணணும், என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க, நீ இப்படிலாம் குக் பண்ண முடியாது, போ வெளியே போ, இப்படிலாம் சொன்னால் தான் யாருமே பக்தராக முடியாது. ஆனால் ஆச்சாரியர்கள் தெரியும் எப்படி வந்து ஒருத்தரை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதனால தான் பிரபுபாத் என்ன சொல்ல, மினிமம் 60 நோட் சேன் பண்ணுங்கன்றார். அது எப்படியாவது நம்ம கொஞ்ச நாள் வந்துட்டோம்னா நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் ஆச்சாரியோட சொல்படி நம்ம கேட்கணும், அப்போ தான் அவர் நம்மளை எடுத்துப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த மாதாஜி எல்லாம் புரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறாங்க, நல்லா ஆர்வமாக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுனால கொஞ்சம் பக்கம் தான் போச்சு. ஓகே, இது லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள். அதை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்குலாம் நிறையா குக் பண்ணுறாங்க. ஹல்வா, காலிஃப்ளவர் பக்கோடா, பொட்டேட்டோஸ், ஸ்வீட் ரைஸ், ஹல்வா, பூரி, ஒரு சப்ஜி வச்சுருவாங்க.
அப்புறம் ரைஸு, இதெல்லாம் தான் ஃபீஸ்ட்டு. எல்லா சண்டையும் பப்பட் ஷோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் ஃபுல் கான்சென்ட் எல்லாம் பண்ணி குக் பண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்து பக்தர்கள் ஒன்றா சாப்பிடுவாங்க. கடைசியில் தான் பக்தர்கள் சாப்பிடணும் எல்லாம் முடிஞ்ச பிறகு, கெஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு. செப்பரேட் கெஸ்ட் வேலைனா எல்லா பக்தர்களும் சாப்பிடுவாங்க ஃபீஸ்ட்டை ஃபுல்லாக. ஓகே, அப்போ ஒரு வட்டம் ஷீலாவதி மாதாஜி வந்து அந்த ரோஸ்லாம் நட்டு வச்சுருப்பாங்களா, ஒரு பட்டு பார்க்குறாங்க. 108 ரோஸ் நட்டு வச்சுருப்பாங்க. பிறப்பாக அந்த கார்டன்லாம் ரொம்ப பிடிக்கும். கார்டனில் உட்காந்து அவர் புக் எழுதுவார். அந்த மாதிரி 108 ரோஸ் வந்து ஒரு பட்டு வந்திருக்கும். அது பிறப்பாக அதை காட்டுவார். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த மாதாஜி காட்டுவார். டிடி கேட்க சொல்வார். இது ஜெயந்தபுரம் தான் 108 ரோஸ் பட்ஸ் வந்து ரோஸ் புஷ் வந்து நட்டு வைப்பார். ஓகே, இந்த மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள் வந்து பிறப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நாள் தங்கியிருப்பாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிளில். ஸோ அதனால் பிரபாத் இருக்கனால இந்த டெம்பிள் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. இதுலேருந்து பிரபாத் வந்து கிருஷ்ணர் எப்படி அவரை வந்து பிரபாதை வெளியே கொண்டு வந்து திருப்பி இந்தியாவுக்கெல்லாம் ப்ரீச் பண்ண வைக்கிறாங்கிறது தான் அடுத்தது. ஓகே, நம்ம எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதான் கேள்வின்னு தான் கேட்கலாம். ஓகே, நம்ம